எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபோன் கால் ஆடியோ பாரதி ராஜாவும் பாரதி ராஜாவுடைய மகனும் பேசின ஃபோன் கால் ஆடியோ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அந்த ஃபோன் கால் ஆடியோவில் கேட்ட ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை பாரதி ராஜா அவர்கள் அவருடைய மகன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருமே அந்த ஃபோன் கால் ஆடியோவை கேட்டவங்க எல்லாருமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை பாரதி ராஜாவும் பாரதி ராஜாவுடைய மகனும் பேசிக்கிட்டாங்க, அந்த ஃபோன் கால் ஆடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கி 84 வயதில் நம்மை விட்டு பாரதி ராஜா அவர்கள் பிரிந்து போயிட்டார். இது ஒரு மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் மிகப்பெரிய திரையுலக பிரபலங்களும் நடிகர்களும் நடிகைகளும் இன்றைக்கி பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குக்கு போயிட்டுருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப பாரதி ராஜா அவர்கள் ஒரு சாதாரண இன்னொரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது நேயர்களே. பாரதி ராஜா அவர்கள் தமிழ் திரையுலக செதுக்குனால முக்கியமான ஒரு சில பேரில் அவரும் ஒருத்தர். தேனியில் ஒரு சாதாரண கிராமத்தில் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல், ஃபேமிலி எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு ஆர்வத்தை மட்டுமே கொண்டு சென்னை வந்து தன்னுடைய உழைப்பாலையும் திறமையாலையும் அறிவாலையும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. தன்னுடைய முதல் படமான 16 வயதினிலே அப்படிங்கிற அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடுற ரஜினி, கமல், ஸ்ரீதேவி அப்படிங்கிற லெஜண்டுகளை தன்னுடைய முதல் படத்திலே உருவாக்கியிருக்காரு. நேயர்களே, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அவர் ஒரு 4வது 5வது படத்தில் உருவாக்கலை. தன்னுடைய முதல் படத்தில் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடுற லெஜண்டுகளை உருவாக்கியவர் பாரதி ராஜா அவர்கள். தமிழ் திரையுலகத்துக்கு ஷேப் கொடுத்தவர் பாரதி ராஜா அவர்கள். அதனால தான் இன்றைக்கி அவருடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மகன் இறந்து போயிட்டார். தன்னுடைய ஒரே ஆசை மகன் இறந்து போயிட்டார். அவர் எப்போ இறந்து போனாரோ அதில் இருந்து பாரதி ராஜா அவர்கள் தன்னைக்கிட்ட இவ்வளோ பணம், பொருள், புகழ் எல்லாம் இருந்தும் தன்னுடைய மகன் இறந்த அந்த சோகத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. மனதுக்குள்ளேயே கவலையை வச்சுட்டு இருந்த அவருடைய உடல்நலம் கெட்டுடிச்சு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மகனை பற்றியே தான் எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருந்தார். இப்படி இருக்கிறப்ப ஜூன் 10ஆம் தேதி காலையில் அவர் இறந்து போயிட்டார். அதற்கு முன்னாடி நாள் இரவு கூட தன்னுடைய மகனுடைய ஃபோட்டோவை காட்ட சொல்லி பார்த்தவர் பாரதி ராஜா அவர்கள். அவரும் அவருடைய மகனும் பேசின ஃபோன் கால் ஆடியோ பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மகன்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகனே, நான் இத்தனை வருஷம் படங்கள், திரையுலகம் இப்படி இதிலேயே போயிட்டேன். சின்ன வயசுலேருந்து உன் மேலே பாசத்தையோ இல்லை உனக்கான சரியான நேரத்தையோ உனக்கும் சரி உன்னுடைய அம்மாவுக்கும் சரி நான் ஒதுக்கவே இல்லை. அதை விட எனக்கு கஷ்டமான விஷயம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இப்போ என்கிட்ட எல்லாம் இருந்தும் உன் கூட நான் நேரத்தை செலவு பண்ணலை அப்படிங்கிறத நினச்சி தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு சந்தோஷமான ஒரு சைல்டுஹுட்டு நான் கொடுக்கல. உனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்பாவா, ஒரு நல்ல தகப்பனாக இருக்கலையோ அப்படின்னு நினச்சி தான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு பாரதி ராஜா அவர்கள் அழுக தன்னுடைய மகன் உடனடியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு பாரதி ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பொறுப்பானவன். அதே பொறுப்போடு தான் இப்போயும் பேசுகிற. என்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட ரொம்ப நேரம் பேசணுண்டா, அதுலேயே என் உயிர் போனால் கூட எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி முடிஞ்ச இந்த கன்வர்சேஷன் அடுத்த சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவருடைய மகன் முதல்ல இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு அந்த சோகத்தை தாங்க முடியாத பாரதி ராஜா அவர்கள் ஒரு வருடத்தில் அடுத்த வருஷம் 2026 ஜூன் 10ஆம் தேதி பாரதி ராஜா அவர்கள் இறக்கிறாரு. நேயர்களே, இந்த குறிப்பிட்ட தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.